வெல்கம் டு ட்ரில்லியன் மேக்ஸ். தமிழ்நாடு 10th மேக்ஸில் அல்ஜிப்ரா பார்க்குறோம். எக்ஸசைஸ் 3.17ல் கொஸ்டின் நம்பர் 5 பார்க்குறோம். இந்த மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா தர் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸும் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸும் இந்த மேட்ரிக்ஸோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு த corresponding elements are equal. So x minus 3ங்கிறது இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல். இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல் 1. அதே மாதிரி 3 இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். அப்புறம் 3x minus z ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவல் ரெண்டாவது ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். அடுத்தது x ப்ளஸ் y ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 1 இது தேர்ட் ஈக்குவேஷனாக நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது x ப்ளஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் டு 6க்கு ஈக்குவல். ஓகே, இந்த எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல், இந்த எலிமெண்ட் ஈக்குவல், இது இதோட ஈக்குவல், இது இதோட ஈக்குவல். இப்போ 4 ஈக்குவேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஒய் இசட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸு இங்கே ஈஸியாக இருக்குது. எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1ன்னு இருக்கிறதால எக்ஸை நம்ம முதல்ல ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1ன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1, இந்த மைனஸ் 3 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 3 ஆகிடும். அப்போது 3 + 1ங்கிறது 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஒய் இசட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இதில் எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்து இந்த இதில் போட்டோன்னா, இந்த ஈக்குவேஷனில் போட்டோன்னா இசட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரெண்டாவது இது 3x மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது சப்ஸ்டியூட்டிங் x ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். we get 3 into எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், 4 போடணும், மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மைனஸ் இசட் ஈக்குவல் டு 3 4s 12 இல்லையா, 0. இந்த 12 என்ன ஆகும், 12 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0 இல்லையா. அப்போ இந்த 12 ப்ளஸ் 12 இங்கே இருக்குது. இது ரைட் சைட் போச்சுன்னா மைனஸ் 12 ஆகிடும். அப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போது இசட் ஈக்குவல் டு 12. இந்த மைனஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மைனஸும் ரைட் ஹேண்ட் சைட் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ இசட் ஈக்குவல் டு 12. எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், இசட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய் ஈக்குவேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதில் சப்ஸ்டியூட் பண்ணனா ஒய் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், ஃபோர்த் ஈக்குவேஷன். அதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கு இல்லையா. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூவும் இசட் வேல்யூவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா ஒய் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் y plus z equal to 6. Substituting x equal to 4 and z equal to 12, we get xக்கு பதிலாக நம்ம 4 பண்ணோம், ப்ளஸ் y தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். y ப்ளஸ் இசட்டுங்கிறது 12ன்னு தெரியும், ஈக்குவல் டு 6. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 6. அப்போது y ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 6. y தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் ஒய்யை லெஃப்டில் வச்சுக்கணும், ரைட்டில் 16 கொண்டு போயிடணும். ஓகே, 6 இந்த ப்ளஸ் 16 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 16 ஆகிடும். ஈக்குவல் டு 16ல் 6 போனால் 10 முதல்ல போட்டுக்கணும். பெரிய நம்பர் சைன் என்னவோ மைனஸ் சைன் என்னவோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும், -10. அப்போ எக்ஸு ஒய் இசட் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸுங்கிறது என்னென்னா 4, எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஒய்ங்கிறது -10, இசட்டுங்கிறது 12. 5th செகண்ட் சம் பார்க்குறோம். இந்த மேட்ரிக்ஸ் ப்ளஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை ஆடிஷன் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி வர ஆன்சர்
இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவல். ஓகே, ஸோ இப்போ முதல்ல நம்ம வந்து இதையும் இந்த மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். addition of two matrices. முதல்ல எக்ஸு இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் ஒய் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம முதல்ல ஆட் பண்ணிக்கிறோம், எக்ஸு ப்ளஸ் ஒய். அப்புறம் அடுத்தது ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 4, இசட் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. அதாவது இது வந்து இதுவும் இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிக்கிறோம், செகண்ட் ஒன்னையும் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிக்கிறோம், அப்புறம் இதையும் ஆட் பண்ணிக்கணும், இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இது பண்ணிட்டோம். இது வந்து ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல் மேட்ரிக்ஸும் இந்த 4, 8, 16க்கு ஈக்குவல், இந்த எலிமெண்ட்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ நம்ம இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். முதல்ல எக்ஸ் ப்ளஸ் ஒய், அப்புறம் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 4 இருக்குது, இசட் ப்ளஸ் 3 + 3 6 ஈக்குவல் டு 4, 8, 16. ஸோ இப்போ ரெண்டு மேட்ரிசஸ், இந்த லெஃப்டில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ரைட்டில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ 2 matrices are equalனா the corresponding elements are also equal. So x plus y is equal to 4, y minus z plus 4 is equal to 8, z plus 6 is equal to 16. அதை நம்ம ஈக்குவேஷனாக நம்ம எழுதிக்கலாம். x plus y equal to 4, first equation. y minus z plus 4 equal to 8, second equation. z plus 6 equal to 16. 3 equations convert பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x, y, z. ஸோ இப்போ முதல்ல இந்த ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து z மட்டும்தான் இருக்குது, மற்ற ரெண்டுமே நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துனோன்னா z plus 6 equal to 16. அப்போது z equal to 16, this plus 6 இந்த பக்கம் போச்சுன்னா minus 6 ஆகிடும், equal to 10. ஓகே, இப்போ z வந்து 10 கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து ஒயில் போட்டுடலாம். நம்ம இப்போ அடுத்து ஒய் கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போட்டுக்கலாம். இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டுக்கலாம். z செகண்ட் ஈக்குவேஷனில் தானே இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டுக்கலாம். அப்படி போடும்போது y மைனஸ் z ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8, இது செகண்ட் ஈக்குவேஷன். இதை வந்து z வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Substituting z equal to 10 in equation, the second equation இல்லையா, இதில் நம்ம போட போகிறோம். equation 2 we get y அப்படியே எழுதிக்கலாம், மைனஸ் z பதிலாக 10 plus 4 equals to 8. அப்போ y 10ல் 4 போச்சுன்னா 6, minus 6 equal to 8. அப்போ yங்கிறது 8, minus 6 வந்து இந்த சைட் போச்சுன்னா plus 6 ஆகிடும். ஓகே, அப்போ 14. yங்கிறது என்னென்னா y equal to 14. இப்போ zy கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து x கண்டுபிடிக்கணும். இப்போ x வந்து இங்கே இருக்குது, x plus y equal to 4 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த y-ஓட வேல்யூயை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ x plus y equal to 4 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். Substituting y equal to 14 in equation 1. 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது பண்ணோன்னா x தான் கண்டுபிடிக்கணும். x ப்ளஸ் yக்கு பதிலாக 14 போடுறோம், ஈக்குவல் டு 4. இப்போ x equal to 4 மைனஸ் ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 14 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 14 ஆகிடும், ஈக்குவல் டு 14ல் 4 போனால் 10. இங்கே சைன் வந்து பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸில் இருக்குது, ஸோ மைனஸ் 10. இப்போ எக்ஸு ஒய்யு இசட் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸுங்கிறது என்னென்னா மைனஸ் 10, ஒய்ங்கிறது 14, இசட் ஈக்குவல் டு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், இசட் ஈக்குவல் டு 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.